இந்த இங்கிலீஷ் பேப்பர்லாம் கொடுத்து பல்லி மிட்டாய் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். பல்லி மிட்டாயா? நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. ரொம்ப மோசம் அவன். ஆமா, இந்த பேப்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? அதான் ஆரோப்ளேன்ல எல்லாருக்கும் படிக்க கொடுத்தாங்கல்ல, நான் படிக்கிற மாதிரி ஆக்ட் கொடுத்து நைஸா எடுத்துட்டு வந்துட்டேன். படிக்கிற மாதிரி நடிச்சியா? அது சரி. ஆமா, அவர்தான் என்னோட பிரதர் இல்ல. பேரு ஸ்ரீடஸ் தெருப்புழுதி. என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஊர்ல அவங்க அப்பாவுக்கு உதவியா விவசாயம் பாக்குறாரு. இப்போ தங்கச்சிக்கு துணையா வந்திருக்காரு. ஓ, அக்ரிகல்ச்சர். ஆமா, விவசாயம் அக்ரிகல்ச்சர் தான் எல்லா ஊர்லயும். நல்ல பணம் வரும் சொல்லுங்க. ஊர்ல மத்தவங்க எல்லாம் விவசாயம் பண்றாங்க, இவர் சும்மா பாக்குறாரு. போலாமா? வண்டி வந்திருக்குல்ல, கிளம்பு, பாத்து போ. இந்த ஊர் பேப்பர் எவ்வளவு பக்கம் தெரியுமா? 164 பக்கம். டெய்லி பேப்பர் சீக்கிரம் படிக்கணும், இல்லாட்டா அடுத்த நாள் பேப்பர் வந்துடும். என்ன விஷயம்? ஏன் கத்துற? என்ன நான் கத்துறேனா? உங்களுக்கு வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே கிடையாதா? ஆமா, அது வேலைக்கு போனோம் இல்லையா? அது இந்தியால வந்து ராத்திரினா இங்க பகல், இங்க ராத்திரினா அங்க பகலா, அது ஒரே கன்ஃபியூஷன். அதெல்லாம் மறந்து போயிட்டேன். ஆமா, என்ன டிஃபன் இன்னைக்கு? டிஃபனா? என்ன கேட்டா? உன்னை கேட்காம நான் பக்கத்து வீட்டுக்காரியா கேட்க முடியும்? அப்படி கேட்டா அதுக்கு பேர் பிச்சை. இந்த ஊர்ல தப்பா எடுத்துப்பாங்க. ஏர்போர்ட்ல என்னன்னா துணி மறைப்ப கட்டி கொடுங்க, அங்கேயே உட்காந்து சமைக்கிறேங்க. இங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாக்க என்ன டிஃபன் கேக்குறேன், என்ன கேட்டாங்கறிய? என்னடி விளையாடுறியா நீ? ஆமா, இதெல்லாம் ஒரு வீடா? ஏன் இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சலா? நல்ல ருசியா சமைக்க விறகடுப்பு இல்ல, சட்டிப்பானை இல்ல, தோய்க்கிற கல்லு இல்ல. அது போட்டுங்க குளிக்கலான்னு கொல்ல கதவை திறந்தா ச்சே, குளிக்க ஒரு குளம் கூட இல்ல. சீம அடுப்பு உள்ள வச்சிருக்கீங்க, மண்ணெண்ணெய் இல்ல, தீப்பொட்டி இல்ல. இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை கேட்காத. உள்ள இருக்கிறது ஆட்டோமேட்டிக் அடுப்பு, திருப்பினா தானே பத்திக்கும். அடுப்பு திருப்பாத. இத பாருங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு விறகு அடுப்புலயும் கறி அடுப்புலயும் தான் சமைக்க வரும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, இப்பவே எனக்கு 10 குண்டு விறகும் 1 குண்டு கறியும் வேணும். கம்ப்யூட்டர் காலத்துல வந்து கறி அடுப்பு கேட்கிற ஒரே பொண்டாட்டி நீதாண்டி. கறிக்கு நான் எங்கடி போவேன் அமெரிக்கால? என்னாச்சு? கோயிச்சுட்டு வந்து நிக்கிற? சொன்ன கேளுமா, இது அமெரிக்கா. கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது உனக்கு. என்ன மிஸ்டர் கோபி, காலங்கத்தாரிய ஜாலியா சைட் சீயிங்க? வந்துட்டா கருக்கல்ல மினிக்கிட்டு. சும்மாரு கீதா, நீயே நியாயத்தை கேளு. காலையில டிஃபன் கேட்டா எதுவும் கிடையாது, கறி அடுப்பு கொண்டாங்க, அப்பதான் டிஃபன் செஞ்சு தருவேங்கிறா. ரொம்ப பேசினா எனக்கு இந்த ஊர் பிடிக்கல, நான் கிராமத்துக்கே போறேங்கிறா. விளையாடுற அளவ இது அமெரிக்கா. நினைச்ச நேரத்துல கிளம்பி போக முடியுமா? நான் என்ன அண்ணன் மாதிரி அரட்ராயர் போட்டுட்டு கிராமத்துல போய் ஆடு மாடு மேய்க்க முடியும்? அப்படி ஆடு மாடு மேய்ச்சி சம்பாதிச்சுதான் எங்க அப்பா உங்களை படிக்க வச்சாரு. என்ன மிஸ்டர் கோபி, படிச்சு நீங்களே இப்படி கோவப்படுறீங்க? அவங்க ஊருக்கு புதுசு, பாஷை வேற புரியல, அதான் கோச்சிக்கிறாங்க. அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா டெய்லி சண்டை வரத்தான் செய்யும். அதுக்காக நான் இவ்வளவு வீட்டை விட்டு தொட்டிட முடியுமா? அது இல்லங்க, அவங்களுக்கு 4 இடத்த சுத்தி காட்டுங்க. ஈவினிங் ஆனா வாக்கிங் கூட்டிட்டு போங்க. அப்பதான் இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாருங்க, சகஜமா இருப்பாங்க. இதான் அவளுக்கு கோமா? நீ கவலையே படாத, நாளையில இருந்து நான் அவளுக்கு அமெரிக்காவை சுத்தி காமிச்சிடுறேன். ஆமா, நீ என்ன காலங்கரத்துல இங்க வந்திருக்க? இந்தியாவில இருந்து அமெரிக்காவை சுத்தி பாக்குறதுக்கு 4 பேர் நம்ம டிராவல்ஸ் மூலமா வராங்களாம். அவங்கள ரிசீவ் பண்ணி எங்க போகணுமோ அங்க அழைச்சிட்டு போற பொறுப்பை நம்ம எம்டி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவ்வளவுதானே, என்கிட்ட சொல்லிட்டல. நாளைக்கே நான் போய் அவங்கள ரிசீவ் பண்ணி அமக்கல படுத்துறேன். என்ன மாமு, நானா? நாமன்னு சொல்லுங்க. என்ன நாம? இது ஆபீஸ் விஷயம், அங்கெல்லாம் நீ வரக்கூடாது. அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். அமெரிக்கா வந்ததுல இருந்து உங்க மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போச்சு. என்னடி வளர்ற? என்ன உளறியா?
நான் இருக்கும்போதே சுமாரா இருக்கிற இவகிட்ட இந்த வழி வருவீங்க. நான் மட்டும் இல்லன்னா மாரியாத்தா. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. அவ கிராமத்துல இருந்து வந்து வெகுளி பொண்ணா உண்மையை பளிச்சுன்னு சொல்லிடுவா. இதுதானே வேணாங்கிறது. அமெரிக்கால குளிக்க போனேன் இடுப்பு துண்டோட. காலங்காலத்துல எங்கடா போயிட்டு வர? மாமா நான் குளிக்கலான்னு போனேன் மாமா. இந்த ஊர்ல ஆறு குளம் ஏரி எதுவுமே இல்லையா, அதான் குளிக்காமையே வந்துட்டேன். அட பாவி, இப்படி சொல்லியே வந்ததுல இருந்து இவன் குளிக்கவே இல்ல. ஏன்டா டேய், நேத்துக்கு ஒரு போஸ்ட் கார்டும் கவரும் கொடுத்து போஸ்ட் பண்ண சொன்னேன், போஸ்ட் பண்ணிட்டியா? மாமா இந்த ஊர்ல தபால் ஆபீஸ் என் கண்ணுல படவே இல்ல மாமா. சரி, ஆனா ஒரே ஒரு தபால் பெட்டி பட்டுச்சு. நான் என்ன பண்ணேன், நீங்க கொடுத்த கடுதாசியும் சில்லறையும் அதுல போட்டுட்டேன். இந்நேரம் அந்த கடுதாசி போய் சேர்ந்திருக்கும் இல்ல. என் நேரம். என்ன ரொம்ப புத்திசாலி. ஐ லைக் ஹிஸ் இன்னசென்ஸ். ஐயோ என்ன ரொம்ப புகழாதீங்க. ஏன்டா அவங்க இங்கிலீஷ்ல என்ன பேசினாங்க, உன்னை புகழ்ந்தாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்ச? நான் முகபாவத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவேனே. அப்படியாடா, யூ பிளடி ஃபூல். சீ, நீங்களும் புகழாதீங்க. சொல்லல எங்க அண்ணன் ரொம்ப புத்திசாலின்னு. ஐயோ ஐயோ, இப்படி ஒரு குடும்பம். டேய் இங்க வாடா, என்னோட பர்ஸ்ல இருந்து காசு எடுத்தேனே. என்ன மாமா, அலமாரில தான் அவ்வளவு துட்டு இருக்குது, அப்புறம் நான் என் பர்ஸ்ல இருந்து எடுக்க போறேன். அட பாவி, அலமாரில இருந்து நீதான் துட்டு எடுத்தியா? அப்ப என் பர்ஸ்ல இருந்து துட்டு எடுத்தது யாரு? ஏன் நான் தான் எடுத்தேன். அடி பாவிங்களா, அண்ணனும் தங்கியும் சேர்ந்து என் துட்டை வேட்டு விடுறீங்களா? ஏன்டி எல்லாரும் மொத்தமா எடுத்து யூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் காமன் பாத்ரூமா? உங்ககிட்ட தான் நிறைய டாலர் இருக்குதாமே, எனக்கு ஒண்ணு கொடுங்க. கயித்துல கட்டி கழுத்துல மாட்டிக்கணும். ஏண்டா கருப்பு கயித்துல மாத்திக்கிறதுன்னா ஆஞ்சநேய டாலரா, அமெரிக்க டாலரா, நம்ம ஊர் மாதிரி ரூபா தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதா? எனக்கு $100 கொடுங்க. $100? $100 எவ்வளவு ரூபா தெரியுமா உனக்கு? தெரியுமே. எவ்வளவு? 30 ரூபாய். டேய் மூதேவி, $100 3000 ரூபாடா. எதுக்கு உனக்கு 3000 ரூபா? எனக்கு டிவி வேணும். டிவியா? அதான் வீட்டுல ஒண்ணு இருக்கு, உனக்கு எதுக்கு தனியா? என் ரூம்ல ஒண்ணு வேணும். அட பாவி, ஏன்டா மாட்டு கொட்டால வெக்கலுக்கு நடுவுல படுத்திருந்தா உனக்கு தனி ரூம் கொடுத்தேன் பத்தி அமெரிக்கால. என்ன சொல்லணும், ஓங்கி ஒரு அறை விட்ட உங்க அப்பா மாதிரியே முழு பைத்தியம் ஆயிடுவே நீ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. $100 கொடுங்க. என்ன இது? இத பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அண்ணன் கேட்ட காசை குடுக்கல, என்னையும் எங்க அண்ணனையும் கொடுமைப்படுத்துறீங்கன்னு எங்க அப்பாக்கு நான் தந்தி அடிச்சிருவேன். தந்தி அடிப்பியா? அடி பாவீங்களா, ஏண்டி நீங்க என்ன குடும்பப்படுத்துறீங்க, நான் உன்னை குடும்பப்படுத்துறேனா? எனக்கு வேணும், எனக்கு வேணும். இந்தா எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. ஐயா ஜாலி வா, இருக்கா நீ வா. இவனை இப்படியே விட்டா அமெரிக்கால என்ன பிச்சை எடுக்க விட்டுருவான். இவனை பகை தொகை இல்லாத எதுலயாவது மாட்டி விடணும். அதுக்கு ஒரே வழி, தெருப்புழுதி நீ காலிடா.